எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டிராவல் பண்ணாமல் இந்தியாவோட ஃபேமஸ் ரெசிபீஸ் டேஸ்ட் பண்ண ரெடியா? நம்ம ஊர் ரெசிபீஸ் மட்டும் இல்லைங்க, வேற ஸ்டேட் ரெசிபீஸும் செம்ம டேஸ்டாக இருக்கும். அப்படிப்பட்ட சூப்பர் ரெசிபீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல காராபாத்துக்கு தேவையான காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன கப் பொடுசா நறுக்கின பீன்ஸ், ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடுசா நறுக்கின கேரட், 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டு பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அஞ்சு நிமிஷம் வெந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். காயை வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன். காராபாத் செய்ய நம்ம இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பு வரப்பட்டதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் பொடுசா நறுக்கின 1 பெரிய வெங்காயம், கீரின 3 பச்சை மிளகாய், 1 துண்டு பொடுசா நறுக்கின இஞ்சி சேர்த்து கலந்து விடுங்க. வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ரவை வறுபட்டதும் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிட்ட காய் வேக வச்ச தண்ணி 1.5 கப் அளவுக்கு இருக்கு, அதையும் சேர்த்துட்டு இன்னொரு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடுசா நறுக்கின 1 தக்காளி, வேக வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடாயை மூடி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கடாயை ஓபன் பண்ணி மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1 கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா நெய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்கறதால காராபாத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்டான காராபாத் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை ஒரு 15-20 நிமிஷத்திலே சட்டுன்னு பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த காராபாத்தை நான் தேங்காய் சட்னியும் சாம்பார் வச்சு சர்வ் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட சாப்பிட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நூல் பரோட்டா செய்ய 2.25 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் நெய். நீங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நெய் சேர்த்து பண்ணா நல்லா சாஃப்டா வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. 1 முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா நீங்க இன்னும் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் மாவை நல்லா பிசையணும். மேல லேசா எண்ணெய் தடவி 1 மணி நேரம் ஊறவிங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சு வச்சுக்கிறேன்.
இப்போ நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி கல்லுல லேசா எண்ணெய் தடவிக்கலாம். இப்படி எண்ணெய் தடவி செய்யும்போது பரோட்டா மாவு கல்லுல ஒட்டாம இருக்கும். நல்ல மெலிசா திரட்டிக்கலாம். ஷேப் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெலிசா தேய்ச்சிக்கோங்க. நான் ஒரு பீட்சா கட்டர் வச்சு தின் பீசஸை கட் பண்றேன். பீட்சா கட்டர் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு நீங்க இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்ல மெலிசா கட் பண்ணிடணும். மேலே லேசாக கொஞ்சம் மாவை தூவி விடுங்க. இப்படி மாவை தூவிட்டா நம்ம கட் பண்ண பீசஸ் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் இல்லாமல் சாஃப்டாக உருட்டி வச்சுக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை தடவி லேசாக கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு பேன் இல்லைன்னா தவாவை சூடாக்கி திரட்டின பரோட்டாவை போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு அதை செய்யுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலராக ரோஸ்ட் ஆனதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு வெளியில் வச்சிடலாம். பரோட்டா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கையில் நல்லா ரெண்டு பக்கமும் தட்டி விட்டிங்கன்னா நல்லா நூல் நூலாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. டேஸ்டியான இந்த பரோட்டாவை எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலான்னு பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட இந்த பரோட்டாவை சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். மசாலா அரைக்க ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 பல்லு கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 மராத்தி முக்கு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், 2 துண்டு ஜாவத்ரி, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு கல்பாசி, நறுக்குன 1 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, நறுக்குன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துண்டு, நறுக்குன 1 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்து முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம அரைங்க. பாதி அரைப்பட்டதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 பிரியாணி இலை, 15 முழு முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது கூட பொடுசாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், கீறின 3 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தோல் எடுத்துட்டு நறுக்கின 1 உருளைக்கிழங்கு, ஒரு போல் மீடியம் சைஸில் நறுக்கின காலிஃப்ளவர்,
நறுக்கின 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா சீக்கிரமாக வெந்ததும் கல்லுப்பு இல்லைன்னா ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாத்திரத்தை மூடி வச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா காயெல்லாம் குழஞ்ச மாதிரி ஆயிடும். அளவாக தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக குழையாமல் வெந்து இருக்கும். இப்போ அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை காய் கலவையில சேர்த்துருங்க. அரிசி உடையாம மெதுவாக கலந்து விட்டு அரிசி அளந்த அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேருங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது பாத்திரத்தை மூடி வச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். புலாவ் அருமையாக வெந்திருக்கு. அரைச்ச மசாலா வாசனை நல்லா வருது. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பாட்டை மூடி வைங்க. அதே சூடில் கொஞ்ச நேரம் தம்ல இருக்கட்டும். ஆந்திரா ஸ்டைல் வெஜிடபிள் புலாவை வெங்காய பச்சடி இல்லைனா பூந்தி ரைத்தா கூட சூடாக சர்வ் பண்ணுங்க. வாவ், பார்க்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா? செய்யறதும் ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஒரு பவுல்ல 2 கப் மைதா எடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இதுல அடுத்தது 2 டீஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை தடவி ஈரத்துணி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்யணும். இதுக்கு 4 பெரிய உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி ப்ரெஷர் குக்கரில் வச்சு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 4-5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஆற விட்டு தோல் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு சின்ன துண்டுகளா நறுக்கி ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. அடுத்தது இதுல பொடியா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, பொடியா நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம். அடுத்தது இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள்,
1 டீஸ்பூன் முழு தனியா தட்டி போடணும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மேங்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு உருளைக்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையால் பிசைஞ்சிங்கன்னா மசாலா நல்லா சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது. இதை எடுத்து வச்சுருங்க. 30 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ மாவை திறந்து பார்த்தோன்னா நல்லா உப்பி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ மாவு எடுத்து கையாலேயே அதை தேய்க்கணும். கொஞ்சம் மைதா மாவு எடுத்து மாவு மேலே தூவி 1 நிமிஷம் பிசைஞ்ச பிறகு மெதுவாக கையாலே அமுக்கி இப்படி விரிக்கணும். மாவு எல்லா பக்கமும் நல்லா விரிச்சாச்சு. மாவு நல்ல 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு இருக்குது. இப்போ வெண்ணெய் எடுத்து அது மேலே முழுசாக தடவணும். வெண்ணெய் நல்ல மெதுவாக இருக்கணும் தடவும் போது, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் தடவுறதுக்கு. இப்போ எல்லா பக்கமும் தடவின பிறகு தேய்ச்சி வச்ச ரொட்டியை 2 பக்கத்துலேருந்து நடு பக்கத்துக்கு ஃபோல்ட் பண்ணணும். இது எப்படி செய்யணும்னு பாருங்கள். இது செஞ்ச பிறகு லேசாக அமுக்கி திருப்பி இது மேலே கொஞ்சம் வெண்ணெயை தடவி திருப்பி இன்னொரு வாட்டி ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ண பிறகு மாவை சின்ன உருண்டைகளாக பிரிக்கணும். இதுக்கு ஒரு கத்தி வச்சு மாவை ஈக்குவல் போர்ஷனில் வெட்டிக்கோங்க. சின்ன உருண்டைகளாக திருப்பி உருட்டி இன்னொரு 20 நிமிஷம் ஈரத்துணி போட்டு மூடி வைக்கணும். இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ ஆலு குல்ச்சா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு உருண்டை எடுத்து கையாலேயே மெதுவாக அதை அமுக்கணும். உருட்டைக்கட்டை வச்சு ஏன் தேய்க்கலைன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கையாலேயே மெதுவாக தேய்ச்சாலே அது நல்லா விரியும். இப்போ மாவு கொஞ்சம் லேசாக விரிச்ச பிறகு கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து நல்லா உருட்டி தேய்ச்சி வச்ச ரொட்டிக்கு நடுவில் வச்சு எல்லா பக்கத்துலேருந்து ரொட்டி எடுத்து நடுவில் சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ண பிறகு மெதுவாக கையாலே அதை அமுக்கி தேய்ச்சிருங்க. பார்த்தீங்கன்னா அருமையான குல்ச்சா தயாரா இருக்கு. இதுக்கு மேல கொஞ்சம் கலோஞ்சி விதைகள், பொடியா நறுக்கின வெந்தயக்கீரை இதையும் போட்டு மெதுவா அமுக்கி வச்சிருங்க. வெந்தயக்கீரை இல்லைன்னா நீங்க கொத்தமல்லி கூட பொடியா நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ ஒரு தவா எடுத்து நல்லா சூடான பிறகு ரொட்டிக்கு பின்பக்கம் தண்ணி எடுத்து முழுசா தடவணும். தண்ணி தடவின பிறகு தவா மேல போட்டுருங்க.
தவா மேலே போட்ட உடனே ரொட்டி நல்லா ஒட்டிக்கும். இப்போ அந்த தவாவை எடுத்து டைரெக்டாக நீங்கள் அதை நெருப்பில் காட்டணும். ரொட்டியை மெதுவாக நெருப்பில் சுடணும். இப்போ முழுசாக எல்லா பக்கமும் சுட்ட உடனே தவாவை திருப்பி வச்சு மெதுவாக ரொட்டியை தவாலேருந்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான ஆலு குல்ச்சா தயாராக இருக்குது. இது மேலே கொஞ்சம் வெண்ணெயை தடவி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஆலு குல்ச்சா நீங்கள் சன்னா மசாலா, ஊறுகாய் இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆலு குல்ச்சா அருமையாக வரும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றரை கப் கடலை மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சர்க்கரை, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்ச மாவை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் டின்னை கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். கேக் டின்னில் சைட்லேயும் கீழேயும் நல்ல எண்ணெய் தடவலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் ஒரு 5 கிராம் ஈனோ சால்ட் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈனோ சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே மாவு நல்லா பொங்கி சாஃப்ட் ஆகிடும். இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இந்த மாவை ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் போட்டு மூடி வச்சு தண்ணியை கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. மெதுவாக டின்னை பாத்திரத்தில் வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக விடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு டூத்பிக் வச்சு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டிக்கில் மாவு ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துடுச்சு. கேக் டின்னை எடுத்து நல்லா ஆற விடலாம். ஒரு பேனை சூடாக்கி ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சதும் 5 கீறின பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுபட்டதும் ஃப்ளேமை குறைச்சி வச்சு அரை கப் தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து தண்ணி கொதிச்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி பாதி லெமன் ஜூஸை சேர்த்து தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ டின்ல இருந்து டோக்லாவை எடுத்துட்டு கத்தியில லேசா எண்ணெயை தடவி உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல டோக்லாவை கட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிரப்பை மெதுவா இந்த டோக்லா மேல ஃபுல்லா ஊற்றி 10 நிமிஷம் இந்த சிரப்பில் ஊற வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய், நறுக்கின கொத்தமல்லியும் தூவி பரிமாறுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml கப் மெஷர்மெண்ட். இது கூட அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை 125 ml கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்ததும் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் மாவளந்த கப்லேயே எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும்.
இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி இருந்ததுன்னா மேலே லேசாக கொஞ்சம் மாவை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. போலை மூடி ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆனதும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி மாவு மேலே தடவி ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பட்டூரா செய்ய மாவு தயாராகிடுச்சு. இப்போ ஈக்குவலான சின்ன சின்ன உருண்டையாக மாவை பிரித்து வச்சுக்கலாம். நீங்கள் செய்ய போகிற பூரிக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு மாவை உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் எடுத்திருக்கேன். இப்போ சப்பாத்தி கல்லில் மாவை லேசாக தூவி ஒரு உருண்டையை வச்சு லேசாக திரட்டுங்க. ரொம்பவும் மெலிசா இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியமாக திரட்டினா கரெக்டாக பூரி உப்பி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் பூரி பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போது திரட்டி வச்ச பட்டூராவை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. பாருங்க எப்படி உப்பி வருதுன்னு. ஒரு பக்கம் இப்படி வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக வெந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே சுவையான சன்னா மசாலா வச்சு சர்வ் பண்ணுங்க. சன்னா மசாலாவோட ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. இங்கே நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டூரா சூப்பராக வரும். ஹோட்டல் ஸ்டைல் சன்னா பட்டூரா ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த பிரமாதமான காம்பினேஷனை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். 6 அட்டகாசமான ரெசிபிஸ் பார்த்தீங்க. எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.